வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி ட்ரேடிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஏற்கனவே நம்ம சேனலில் பெல்டஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 18,000 வியூஸ் போயிருக்கு லாஸ்ட் 8 மாதத்தில். யூடியூப்பை பொறுத்தவரையிலும் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பட் என்னோட வீடியோக்கு எனக்கு இது ரொம்பவே பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த பில்டர்ஸ்க்கு பற்றி எனக்கு இதுதான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணணுன்ற ஒரு தூண்டுதலை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நிறைய பேர் பில்டர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது ப்ளஸ்ஸா நெகட்டிவா? நான் போட்ட 2 வீடியோவுமே ஜென்ரலாக அதோடைய ஐடியா பற்றி தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பர்டிகுலராக ஏஐ ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு, இந்த பில்டர்ஸ்க்கு ஏஐ எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது, அதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஏஐல ChatGPT கிட்ட கேட்டு அதோடைய வியூஸை பற்றியும் அதை நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்றத டெக்னிக்கல் அனாலிசிஸாகவும் ரெண்டுமே காமிக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நிறைய ரிலேட்டட் கண்டென்ட் டு ஸ்டாக் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி நிறைய வீடியோஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமெண்ட் அக்கௌண்ட் பண்ணணும், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ChatGPT இல்லை ஏஐ போயிடலாம். ஸோ ஏஐயில் நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தோம்னா ப்ரெடிக்ட் பெல்டெக்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தோம். பெல்டெஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பெல்டெஸ்க்குரிய ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு பெல்டெஸ்க் ChatGPT என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக 8 ரூபாயிலேருந்து 9 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஜோனில் ஷார்ட் டேர்மில் எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கு. ஸோ முக்கியமான பார்த்தீங்கன்னா இதில் அனாலிசிஸ் ஜூலை 2026 இந்த மந்தோடைய அனாலிசிஸ் படி இமீடியட்டான ஒரு சப்போர்ட், அதாவது நீங்கள் பெல்டெஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியுமா அப்படின்னு தெரியல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு ப்ரைஸ் மேலே போகும்போது ரிஜெக்ஷன், அதாவது மேலே போக முடியாமல் திருப்பி ப்ரைஸ் கீழே வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதை ரெசிஸ்டன்ஸ்னும், கீழே வரும்போது அந்த இடத்துல வந்தோடனே திருப்பி நிறைய பேர் பை பண்ணுறாங்கன்றத சப்போர்ட்டும், இப்படி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்மிடியட் சப்போர்ட் 7 ரூபாய் 80 பைசாலேருந்து 8 ரூபாவும் ஒரு இம்மிடியட் சப்போர்ட்டாகவும், ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 7 ரூபாய் 20 பைசாலேருந்து 7 ரூபாய் 40 பைசாவும், மேஜர் சப்போர்ட்டாக 6 ரூபாய் 70 பைசாலேருந்து 6 ரூபாய் 90 பைசா. அதாவது இம்மிடியட், ஸ்ட்ராங், மேஜர், இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேஜர் சப்போர்ட்ன்றது இப்போதைக்கு பெல்டெஸ்க் ப்ரைஸு இந்த 6 ரூபாய் 70 பைசாலேருந்து 6 ரூபாய் 90 பைசா கீழே போகாது அப்படின்றதான் அதோடைய முக்கியமான அர்த்தம். இதுக்கு கீழே போகிறது இல்லை. ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ட், மேஜர் இமீடியட் ரெசிஸ்டன்ட், மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அப்போது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், இந்த இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், மேஜர் ரெசிஸ்டன்ஸ்லாம் தாண்டிடுச்சு. இப்போது கரண்ட்டாக 9 ரூபாய் 27 பைசாவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு இப்போ சார்ட்டில் காமிப்பேன். ஓகே, ஸோ அதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, அதாவது பிரேக் அவுட் டார்கெட் 10 ரூபாயிலேருந்து 13 ரூபா, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிச்சுன்னா இந்த ஜோனுக்கு போகும் அப்படின்றதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அதாவது இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணும் பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் 11 ரூபா 50 பைசாலேருந்து 13 ரூபாவும், லாங் டேர்ம் டார்கெட் 15 ரூபாயிலேருந்து 18 ரூபா கிரிப்டோ புல் ரன்னாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஜோனுக்கு போகும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஏஐ அனாலிசிஸ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதில் புல் மார்க்கெட்ன்றது ஆல்ரெடி பிட்காயின் 62,000 63,000 டாலர்ஸில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ரன் ஆகணும், மேலே போச்சுன்னா தான் உங்களால் இது பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதை பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்த்துடலாம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, எத்தனை பேர் இதை கேப்சர் பண்ணிங்கன்னு தெரில. ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா, இது நான் வச்சிருக்கிறது வீக்லி சார்ட்டு. ஜூன் மாதம் ஒரு வாட்டி 4 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 rupees 95 rupees கிட்ட அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி மேலே போயிட்டு இப்போ கரண்ட்டாக 9 ரூபாய் 27 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபாய் 33 பைசா தான் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் அவுட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ போயிட்டு இருக்கிறது இதை தாண்டி க்ரீன் க்ளோஸ் ஆகணும். இதை தாண்டி க்ளோஸ் ஆகணும்னா ஒரு 9 ரூபா 50 பைசாக்கு இன்னைக்கு இந்த வாரத்தில்
இது க்ளோஸ் ஆகுது ரூ. 9.50 க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது டார்கெட்டு ரூ. 10.31. அதை கட் பண்ணும் பட்சத்தில் அடுத்த டார்கெட் ரூ. 11.66. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ரூ. 14. ஓகேங்களா? இப்படி தான் பெல்டெஸ்கோடைய சார்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரையிலும் பெல்டெஸ்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது. பெல்டெஸ்கை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 68.604 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் பெல்டெஸ்க்கு. கிரிப்டோ கம்ப்ளீட்டாக எப்படி புல்ரன் இருக்கும்னா கண்டிப்பாக பிட்காயினை பேஸ் பண்ணி ஈத்தீரியம் பேஸ் பண்ணி ஓவராலாக கிரிப்டோ சென்டிமெண்ட் எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த கிரிப்டோ ஜம்ப் ஆகுறது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஏஐ ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு புல்லிஷாக இருக்குது. ஏன்னா ரூ. 5 வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டு. பிகாஸ் இந்த கேண்டில் வந்து டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ இது அப் சைடில் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும். இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வில் டிஸ்கஸ் அகெயின். ஓகேங்களா? ஸோ பெல்டெஸ்கை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நிறைய வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ எம்எல்எம் தான் இது பெரிய வளர்ச்சி இருக்குது. ஓகேங்களா? த்ரூ எம்எல்எம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குது. அதனால் வந்து என்னை பொறுத்தவரையிலும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா ஒரு ட்ரையல் பார்க்கலாம். ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி ட்ரை பண்ணலாம் பண்ணுங்கள். பட் நிறைய வாங்கி ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பெல்டெஸ் பற்றி இன்னும் விரிவாக நிறைய விஷயம் பேசலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.